அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம பாடியோட ஃபுல் கண்ட்ரோல் சிஸ்டமான பிரெயினை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த பிரெயினானது சிக்கலான நர்வ்ஸ் அண்ட் தென் ஆதரவு சிக்கலான ஆன ஒரு பார்ட் ஆகும். இந்த பிரெயினோட அடிப்பகுதியில் நம்மளோட ஸ்பைனல் கார்டு ஜாயின்ல இருக்கும். இந்த பிரெயினோட இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆக்சிபிட்டல், டெம்போரல், ஃப்ரண்டல், கார்டிஷனல் தான். தென் ஐஸும் பிரெயினும் ஒன்றா சேர்ந்து தான் செயல்படும். நம்மளுடைய ஐஸில் படும் ஒளிக்கற்கள் கார்னியா, பியூபில், லென்ஸ் இது வழியாக தான் போகும். நம்மளுடைய ஐஸ் இயற்கையின் சிக்கலான விஷயம். இந்த ஐஸில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்னன்னா ஐஸ் பார்த்து பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். எப்படின்னா இங்கே இருக்கிற தலைகீழாக பார்த்து அது பிரெயினுக்கு போகி நெக்ஸ்ட் தான் ஸ்ட்ரைட்டாக போய் சொல்லும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamualaikum. Skeletal system. Our body have 206 bones. அதுவே newborn babyக்கு bones joint ஆகாம 300 bones இருக்கும். நம்ம பாடிக்கு சேர்த்துறதே போன்ஸ் தான். நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸுக்கு மூவ் பண்ணணும்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் போன்ஸ் தான். நம்ம பாடி இன்னர் பார்ட்ஸை டேமேஜ் ஆகாமல் சேவ் பண்ணி வைக்கிறதும் போன்ஸ் தான். நாங்கள் எடுத்துக்கிட்ட ஒர்க்கிங் மாடலை பாருங்கள். பாட் எப்படி சுருங்கி விரியுதோ அந்த மாதிரி நம்ம போன்ஸும் சுருங்கி விரியும். இப்போ செஞ்சு காட்டுறோம் பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹியூமன் பாடியில் முக்கியமான பார்ட்னா ஹார்ட். அது இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது. ஹார்ட்டோட ஒர்க்கை நடப்பாம். ஹார்ட் பம்ப் ஆகக்குள்ள நம்மளோட மற்ற பாடி பார்ட்ஸுக்கு பிளட்டை கொண்டு போய் கொடுக்குது. ஹார்ட்டில் ஆர்டரிஸ்னும் வென்ஸும் 2 பிளட் வெசல்ஸ் இருக்குது. அந்த ஹார்ட்டில் 4 சேம்பர்ஸ் இருக்குது. 2 ஏட்ரியம் அண்ட் 2 வென்ட்ரிக்கல். ஆர்டரி மூலமாக ஹார்ட்டுக்கான பிளட் சப்ளை கிடைக்கும். ஆர்டரிஸில் கொழுப்பு நல்ல ப்ராப்ளம் ஏற்பட்டால் நம்முடைய ஹார்ட்டுக்கு செல்லக்கூடிய பிளட் சப்ளை ஸ்டாப் ஆகும். அப்போ தான் ஹார்ட்டுக்காக ஏற்படும். ஹார்ட் அட்டாக் வராமல் நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், கேளுங்க. டெய்லியும் 8 hours தூங்கணும். உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச அளவு ஹாப்பியாக இருக்கணும். ஃபேட் அதிகமாக ஃபுட் அந்த ஆயில் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். பிளட் ப்ரெஷர், சுகர் லெவல் அப்போ கரெக்டாக இருக்கணும். அப்போ செக் பண்ணிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். இதுதான் விண்டு பைப். அந்த விண்டு பைப்ல 2 parts ஸ்பிட். இதுதான் லங். லெஃப்ட் லங்ஸோட ரைட் லங் கொஞ்சம் பெருசா இருக்கும். அந்த லங்ஸை பார்த்தோம்னா ஸ்பாஞ்சி போல இருக்கும். நம்மளோட செஸ்ட் கேவிட்டி உள்ள விளாண்டுக்குள்ள லங்ஸ் இருக்கும். நம்மளோட மூக்கு வழியா விண்டு பைப்புக்கு போய் லங்ஸுக்கு போகுது. நம்மளோட மூச்சை இன்ஹேல் பண்ணும்போது லங்ஸ் வந்து விரியும். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது சுருங்கிடும். ஜஸ்ட் பொல்யூஷன், ஸ்மோக்கிங் இது காரணம் கோல்ட், வீசிங் இந்த மாதிரி ஏற்படுது. நம்ம லங்ஸை எப்படி சேஃபாக வச்சுக்கலாம்னா ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும், ஸ்மோக் பண்ணணும், ட்ரிங்க்ஸ் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணணும். ஸ்மோக் பண்ணுறவங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஆக்சிஜனை உள்ளே எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளில விடணும். தேங்க்யூ. என்னுடைய ஒர்க்கிங் மாடல் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதில் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் எப்படி டைஜஸ்டிவ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். டைஜஸ்டிவ்னா மவுத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகி டீத் மூலமாக ஸ்மால் பீசஸ் ஆகி பிரேக் டவுன் ஆகி டைஜஸ்டிவ் ட்ராக் வழியாக ஸ்டொமக்குக்கு அனுப்புது. ஸ்டொமக்கில் உள்ள HCl, பெப்சன், லிப்பஸ் போன்ற ஆசிட் வர ஃபுட்டை டைஜஸ்டிவ் பண்ணி ஸ்மால் இன்டெஸ்டைன் எனர்ஜியை பிளட் ஸ்ட்ரீமுக்கு அனுப்பி வேஸ்ட் எல்லாம் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு அனுப்பி ஆனஸ் வழியாக வெளியே வந்துடுது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன்.
அலைக்கும் congratulations kidney. கிட்னி விடாது இருக்கிற ஸ்பைனுக்கு அந்த பக்கமா இருக்கு. கிட்னி பிளட்ல இருக்க வேஸ்ட் ஃப்ளூட் அதுனா யூன் வழியா இருக்கும். யூரின் ப்ராப்ளம் போலனாலும் கண்ட்ரோல் பண்ணாலும் தண்ணி குடிக்கலனாலும் ஸ்டோன் ப்ராப்ளம் வரும். ஸ்டோன் ப்ராப்ளம் பார்க்கலாம்னா ப்ராப்பராக யூரின் போகணும், நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்காதது மட்டும் பிரச்சனை இல்லை. டயபெட்டிஸ், ஐபிபி, ஜெனடிக் டிசார்டர், இது ஸ்மோக்கிங் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கிட்னி ப்ராப்பராக ஒர்க் ஆகலைன்னா அந்த இருக்கிற வேஸ்டெல்லாம் பிளட்டில் மிக்ஸ் ஆகிடும். இது சரி செய்ய டயாலிசிஸ் பண்ணுவாங்க, இல்லை கிட்னியை மாற்றுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இதான் ஹெமோடயாலிசிஸ் ஒர்க்கிங் மாடல். கிட்னி நல்லா இருக்கிறவங்களுக்கு அதுவே ரத்தத்தை சுத்தப்படுத்திக்கும். கிட்னி ஃபெயிலியர் ஆகவங்களுக்கு கிட்னி வேலை செய்யாதவங்களுக்கு மிஷின் மூலமாக ப்ரொவைட் பண்ணுறது தான் டயாலிசிஸ். டயாலிசிஸ் செய்கிறது ரத்தத்தை எடுப்பாங்க. எடுத்து வந்து ப்ரெஷர் செஞ்சுட்டு ஹெப்பாரியன் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. போட்டு வந்து அந்த ரத்தம்லாம் இந்த ஃபில்டர் வந்து இந்த லிக்விடை இது தருவாங்க. தந்தோடனே அப்போ தான் ஃபில்டர் ஆகி கெட்ட ரத்தம்லாம் இதுக்கு நல்ல ரத்தம் திரும்ப